ஆக்சிஸ் ஐகான் ஈகிள் டீம் சார்பா உங்கள் அனைவரையும் பிசினஸ் பிளான் பிரசன்டேஷனுக்கு இதை கேட்க வந்திருக்க எல்லாரையுமே வந்து நான் வருகன்னு வரவேற்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டா இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. அதாவது இப்போ நம்ம நிறைய நிறைய தெரிஞ்சிருக்கோம், லைக் அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ அப்படின்லாம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. அவங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் மூலியமா மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியை நம்ம லைக் அந்த பார் கிராஃபை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். 2021ல இருந்து 2030 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2024 ஃபோர்காஸ்ட் பண்ணி 2030 வரைக்கும் சேல்ஸ் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 2021ல 67,000 கோடி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் 84,000 கோடி, அப்புறம் பாத்தீங்கன்னா 1,00,000 லைக் கோடிகள். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றா வளர்ந்துகிட்டே தான் போகுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த இ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்படின்றது வளர்ந்துகிட்டே தான் போகுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம லைஃப்ல வளரணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு படிக்கிற பையன் இருக்கான் அப்படின்னா ஒரு எக்ஸாம் டைம்ல அவனை வந்து நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னா அவனுடைய ஃப்ரெண்டு நல்லா படிக்கிற பையன் கூட போய் உட்கார்ந்தான் அப்படின்னா வந்து சொல்லி கொடுப்பான், மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம லைஃப்ல வளரணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தேவை. ஒண்ணு, நம்ம எஃபெக்டிவா இருக்கணும், என்ன பண்ணாலும் நம்ம எஃபெக்டிவா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம இருக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு. சோ இங்க நம்ம இருக்கிற இடம் கண்டிப்பா ஒரு பூம் ஆயிட்டு இருக்க ஒரு இடம் தான். ஏன்னா 2030 வரைக்குமே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு growth ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பார் கிராஃப் வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், இதுதான் கம்பெனியோட ப்ரொஃபைல். சோ கம்பெனியோட நேம் ஷார்ட்டா எல்லாருமே axis.comனு சொல்லுவாங்க. ஆனா கம்பெனியோட ரிஜிஸ்டர் நேம் பாத்துக்கோங்க, axis.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய குரோம்பேட்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. சோ இந்த கீழே இருக்கிற ரெண்டு சர்டிபிகேட் என்னென்ன அப்படின்னா, ஒன்னு சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்னொன்னு சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. சோ இங்க இருக்க பொருள் எல்லாமே தரமா தான் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட். ஓகேங்களா? சோ நான் நம்ம கம்பெனியை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சிஸ் கம்பெனி அப்படின்றது இட்ஸ் கால்ட் அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி தான். ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி, ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். நம்ம கம்பெனி இந்தியால ஒரு கம்பெனி நடக்கணும் அப்படின்னா இந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான், கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ற இந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் இந்த கம்பெனி அப்படின்றது இந்தியாவில் நடத்தப்படும். ஓகேங்களா? சோ அந்த சர்டிபிகேட் இங்க பாத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா as issued by the income tax department. சோ இந்த சர்டிபிகேட் டெண்டர் சர்டிபிகேட் தான் இருக்கு அப்படின்னு கேட்டா இதை தவிர்த்து இன்னும் 19 சர்டிபிகேட், மொத்தம் 21 சர்டிபிகேட் வந்து நம்ம கம்பெனி கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கம்பெனியோட மேன் பவர் பார்க்க போறோம். எப்ப இது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 ஜூலை 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு we are stepping into the 7th year. சோ ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா குரோம்பேட், சென்னையில இருக்கு. கம்பெனியோட எஃப்டிஸ் மொத்தம் 12 பேரு, விபிஸ் 41 பேரு, சிஇடி 300க்கும் மேற்பட்ட நபர்கள், பிரான்ச் 120க்கும் மேற்பட்ட நபர்கள். ஏன் கம்பெனில இவ்வளவு மேன் பவர் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கம்பெனில மோர் தென் 3 lakh பிளஸ் பிரைம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சோ இவ்வளவு பேர் இருக்க பிரைம் கஸ்டமர் ஒரு கம்பெனில இவ்வளவு மேன் பவர்ஸ் கண்டிப்பா தேவையானது. சோ நம்ம கம்பெனிக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி மெயின் அட்வான்டேஜ் கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்கு. எஸ், யூ ஆர் ஹியரிங் இட் ரைட். நீங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் தான். என்ன அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய லைக் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்க இல்லாத ஒரு கம்பெனிஸ்க்கு என்ன நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா ஆஃப்லைன் ஷாப் இருக்கு. அண்ட் ஆஃப்லைன் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா ஒன்னு குரோம்பேட் அண்ட் இன்னொன்னு திருச்சி, ரெண்டு இடத்துல இருக்கு. நம்மளுடைய ஆஃப்லைன் ஸ்டோர் பார்த்தா எப்படிதான் இருக்கும். சோ நெக்ஸ்ட், ஆக்சிஸ் ஆப் இன்டர்ஃபேஸ். இந்த ஆக்சிஸ் ஆப் எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்ப எப்படி ஜூம் இன்ஸ்டால் பண்றீங்களோ, பிளே ஸ்டோர்ல போய் ஜூம் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அந்த மீட்டிங், அதே மாதிரி சிம்பிளா லைக் பிளே ஸ்டோர்ல போயிட்டு axis.com போட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் திஸ் ஆப். உங்களுக்கு இந்த ஆப் கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் இருக்க ரெண்டு ஆப்மே பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பே அண்ட் சர்வீஸ் ஆப். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆக்சிஸ் ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். இது யார் வேணா யூஸ் பண்ணலாம். இந்த படிச்சவங்க தான் யூஸ் பண்ணணும், படிக்காதவங்க யூஸ் பண்ணணும் கிடையாது. நீங்க நாங்க ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே பெரிய சைஸ்ல கொடுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா கொடுத்திருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு ஆப் தான் நம்மளுடைய ஆப். நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு ஆப்மே பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பே அண்ட் சர்வீஸ் ஆப். இது ரெண்டு இப்போதைக்கு நடைமுறையில இல்ல, பட் அப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்மளுடைய இது கைகளுக்கு கொண்டு வரப்படும். அப்ப நம்ம இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரைம் மெம்பர். இங்க ஒரு மெயின் விஷயம் இருக்கு, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா மெம்பருக்கும் பிரைம் மெம்பருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மெம்பர் அப்படின்னா அவனுக்கு ஒரு தனி ப்ரிவிலேஜ் இருக்கு. பிரைம் மெம்பர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி ப்ரிவிலேஜ் இருக்கு. இப்போ மெம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம வந்துட்டு அமேசான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமேசான் நார்மல் மெம்பருக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெலிவரி ஃப்ரீயா வந்து அவங்க ஆப்ல வந்து டெலிவரி லைக் வந்து பாத்துக்கலாம், லைக் டெலிவரி போட்டுக்கலாம். அந்த டெலிவரி அப்படின்றது ஒரு 2 நாளோ இல்ல ஒரு 3 நாளோ இல்லைன்னா ஒரு 5 நாளோ 10 நாள் எப்படி வரும். அண்ட் நம்ம வந்து என்னதான் வந்து அவங்க கிட்ட டெலிவரி ரிட்டர்ன் போட்டாலுமே அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எடுப்பாங்க, சம்டைம்ஸ் டிலே பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் எடுக்கவும் மாட்டாங்க. அடுத்து என்ன, நம்ம மூவிஸ் பார்க்க முடியுமா கேட்டா பார்க்க முடியாது. சோ இதெல்லாம் தான் ஒரு மெம்பருக்கான ஒரு நார்மலா இருக்க ப்ரிவிலேஜஸ். இதுவே நம்ம இந்த அமேசான் பிரைம் மெம்பருக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, மூவிஸ் பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரைம் மெம்பருக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்காக நான் பே பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,500 ரூபாய்.
வருஷத்துக்கு 1500 நான் பே பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் அதே மாதிரி தான் 1788. அதே மாதிரி டிஸ்னி ஹாட் ஸ்டார் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு 1500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நான் பே பண்ணிடுறேன், நான் பே பண்ணிட்டு நான் கடைசியா யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இது ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் தான். இப்ப நம்ம போன் பேலன்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்ம போன் பேலன்ஸ் 1 மந்த் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அந்த 1 மந்த் முடிஞ்ச உடனே அகைன் போய் பேலன்ஸ் போட்டாதான் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுப்பான். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெனியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ நம்ம கம்பெனிலயும் ஒரு பிரைம் மெம்பர் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. பிரைம் மெம்பரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ வரப்போற பாயிண்ட்ஸ் அது எல்லாமே தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரைம் மெம்பர். ஒவ்வொன்றா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிவ் இன்கம். இந்த பாசிவ் இன்கம் எப்படின்றத நான் கடைசியா சொல்றேன். நெக்ஸ்ட் இருக்குது ஃப்ரீ டெலிவரி. நம்மளுடைய கம்பெனில நம்மளுடைய ஸ்டோர்ல நீங்க வந்து பிரைம் மெம்பர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. இது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கிடையாது, லைஃப் லாங் ஃப்ரீ டெலிவரி. நெக்ஸ்ட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் 5ல இருந்து 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். அடுத்து கேன் ஆக்சஸ் ஆல் பிரான்ச் ஆஃபீஸ். இருக்கிற 120+ பிரான்ச் ஆஃபீஸ் அக்ராஸ் தி இந்தியா. நீங்க எந்த பிரான்ச் ஆஃபீஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்க செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் பாசிவ் இன்கம். நான் கடைசி சொல்றேன் அப்படின்னு சொன்னது பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம் சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போனாதான் கிடைக்கும் காசு. நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா எனக்கு அந்த சம்பளம் அப்படின்றது கிடைக்கும். 30 நாள் நான் வேலைக்கு போறேன்னா அந்த அந்த 30 நாளுக்கான இன்கம் வரதான் எனக்கு ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படின்னா நான் வேலைக்கு போகாமலே வீட்டுல இருந்துகிட்டே என்னால சம்பாதிக்க முடியும், எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். நான் வந்துட்டு எனக்கு கீழே டீம் வேலை செய்வாங்க, எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆக போகுது அப்படின்றதுதான் தூங்கும் போதும் வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிவ் இன்கம். இப்போ உங்களுக்கு அந்த பாசிவ் இன்கம் மீனிங் தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெயினா கொடுத்திருக்காங்க லைஃப் டைம் மெம்பர்ஷிப். இதுல ஒரு மெயின் திங் இருக்கு. இப்ப நம்ம அந்த அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் எதுவாக வேணா எடுத்துக்கலாமே, அது நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெனியூ பண்ணணும். ஆனா இங்க லைஃப் டைம் மெம்பர்ஷிப் நம்ம 1 வருஷத்துக்கு கிடையாது, 2 வருஷத்துக்கு கிடையாது, 10 வருஷத்துக்கு கிடையாது, ஃபுல்லாமே நம்ம லைஃப் டைம் பார்த்தா மெம்பர்ஷிப். நான் ஒரு தடவை நான் வந்து லைக் பிரைம் வரை ஜாயின் பண்ணா போதும், எனக்கு இத்தனை பெனிஃபிட்ஸ். என்ன பெனிஃபிட்ஸ்? பாசிவ் இன்கம், ஃப்ரீ டெலிவரி, லாட்ஸ் ஆஃப் இன்கம், அப்புறம் எல்லா பிரான்ச் ஆஃபீஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க, லைஃப் டைம் மெம்பர்ஷிப். நான் அகைன் பண்ணணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒன் டைம் நம்ம பிரைம் வரை ஜாயின் பண்ணா போதும், லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இருக்கு. சோ இப்போ நான் பிரைம் மெம்பர் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டேன். எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும், எது மூலியமா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நான் காசு கட்டணுமா அப்படின்னு கேட்டா காசுலாம் எதுவுமே கட்ட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே விஷயம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் அப்படின்றது நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம வீட்டோட பக்கத்து கடை, நம்ம வீட்டுல இருக்க எதிர் கடை, இல்ல சூப்பர் மார்க்கெட், எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம பர்ச்சேஸ் அப்படின்றது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது நம்ம மளிகை சாமாவோ ஏதோ ஒன்று வாங்குவோம். கடையில போயிட்டு வாங்குறதுக்கு அவன் பொருள் கொடுப்பான், நம்ம காசு கொடுப்போம். அதோட அவனுக்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது. அவன் நம்ம வந்து அவங்களுடைய கடையில போய் வாங்குறோம் அப்படின்றதுக்காக நமக்கு ஏதாச்சும் வருமானம் வருமானு கேட்டா கிடையாது. ஆனா நம்மளுடைய கம்பெனில நீங்க பிரைம் மெம்பர் ஜாயின் பண்றது மூலியமா, நம்ம எல்லாரும் பிரைம் மெம்பர் ஜாயின் பண்றது மூலியமா நமக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுதான் மெயின் திங், பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நான் பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கு, நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது நீங்க கேட்கறது எனக்கு தெளிவா கேக்குது. சோ இப்ப நெக்ஸ்ட் பேக்கேஜஸ் பார்க்கலாம். சோ இங்க தெளிவா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரிவிலேஜ் மெம்பர் பேக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உமன்ஸ் கேர் கிட். ஏன் உமன்ஸ் கேர் கிட்? எப்பவுமே பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு கண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு இருந்துட்டே தான் இருக்கு. சோ அதான் மெயின் விஷயமே. ஏன்னா ஒரு வீட்டுல பெண்கள் நல்லா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இந்த உமன்ஸ் கேர் கிட்ட பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுடைய ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் இந்த உமன்ஸ் கேர் கிட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இது ஒரு நாப்கின்ஸ். ஓகேங்களா. இப்ப மார்க்கெட்ல நிறைய எக்ஸ் பிராண்ட், ஒய் பிராண்டோடைய நிறைய நாப்கின்ஸ் எல்லாம் வந்து டிமாண்ட்ல இருக்கு. ஓகேங்களா. ஆனா அதுக்கும் இதுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு விஷயம், அங்க அந்த மார்க்கெட்ல இருக்க எக்ஸ் அண்ட் ஒய் பிராண்டுக்கு வெறும் 4 லேயர் ஆஃப் காட்டன். நீங்க மேல எடுத்து பார்த்தாலும் கீழே எடுத்து பார்த்தாலும் வெறும் பிளாஸ்டிக்கா தான் இருக்கும். நடுவில் மட்டும் தான் காட்டன் இருக்கும். ஆனா நம்மளுடைய பிராண்ட்ல 10 லேயர்ஸ் ஆஃப் நாட் நார்மல் காட்டன், 10 லேயர்ஸ் ஆஃப் சர்ஜிக்கல் காட்டன், ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ற காட்டனை தான் இந்த 10 லேயர்ஸ் ஆஃப் காட்டனாவே கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். இது பிளாஸ்டிக்கே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எது கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா ஆலோவேரா ஜெல்னால இது வந்து ரெடி ஆயிருக்கு. ஓகேங்களா. அண்ட் அது வந்து மக்காது, இது வந்து மக்கும். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ் நான் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஜஸ்ட் லிப் நாப்கின் பெனிஃபிட்ஸ், நோ பிளாஸ்டிக், அப்புறம் கெமிக்கல்ஸ் கிடையாது, 100% பியூர் காட்டன், இது வந்து ஆர்கானிக் அண்ட் சுப்பீரியர் அப்சார்ப்ஷன், டாக்ஸின் ஃப்ரீ, இது பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்ட் லிப் நாப்கின்ஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா. சோ இப்ப அது நான் வாங்கணும், லைக் நான் வந்து இது மூலமா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம பே பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3700 ரூபாய். நாப்கின்ஸ் நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 14 பாக்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு பாக்ஸோடைய நாப்கின் விலை பாத்தீங்கன்னா 250 ரூபாய். அந்த 250 ரூபாயில எக்ஸ்எல் அப்படின்னா நமக்கு 12 இருக்கும், டபுள் எக்ஸ்எல் அப்படின்னா 10 நாப்கின் இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. நம்ம பே பண்றது 3700 ரூபாய் தான். ஆனா நம்ம கிடைக்கிற பெனிஃபிட் ஆட் பண்ணி பாருங்களேன். நாப்கின் ஒரு 3500 ரூபாய், அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஒரு 2000 ரூபாய் ஆட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் 5500 இருக்கும். சோ இங்க நீங்க 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 வந்து பே பண்ற அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா தான் பெனிஃபிட் கிடைப்பாங்க. இத மாதிரி நீங்க எங்கேயாச்சும் வெளியில கொடுப்பாங்களா, இல்ல பக்கத்து கடையிலயோ இல்ல தெரிஞ்சவங்க கடையிலயோ இத மாதிரி நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு தாண்டி பெனிஃபிட் கொடுப்பாங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த வேரியேஷன். இங்க நம்ம யோசிக்க வேண்டியது என்ன, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க 40 பிவின் இருக்கும், அதே மாதிரி இங்க 60 பிவின் இருக்கும். இதை மட்டும் எல்லாருமே கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கம்க்கு பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். இதுதான் இன்கம்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண போகுது. சோ இதை வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 4700 பே பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, நாப்கின் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 18 நாப்கின் பாக்ஸ் கிடைக்கும் அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000 கிடைக்கும். நம்ம பே பண்றது பாத்தீங்கன்னா 4700, ஆனா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா 6500 ரூபாய். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இது ஒன் ஆஃப் தி பேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ஸ்பைருலினா காம்போ பேக். ஸ்பைருலினா நான் எங்க பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, ஆனா இது எனக்கு அவ்வளவு தெரியலையே அப்படின்னு கேட்டா, ஸ்பைருலினா அப்படின்றது கடல் பாசி சொல்லுவாங்க. கடல்ல நீல நிற பாசி, ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்பேஸ்க்கு எல்லாம் போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்பைரல் தான் எடுத்துட்டு போவாங்க. அவங்க ஃபுட் சாப்பிட முடியாது. சோ இந்த ஸ்பைரல் எடுத்துட்டு போய் தான் அவங்க வந்து லைக் அவங்களுக்கான நியூட்ரியன்ஸ் எடுத்துப்பாங்க. இது ஸ்பேஸ் போறவங்க மட்டும் தேவைப்படுமே, நம்மளுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தா, நம்ம என்னதான் நாளுக்கு நாள் நல்லா சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடுல நியூட்ரியன்ஸ் சத்துக்கள் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு ஏத்த அளவை விட கம்மியா தான் நம்ம உடம்புல வந்து நம்மளோட நியூட்ரியன்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ஸ்பைருலினா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 4 டேப்லெட் எடுக்கிறது மூலியமா ஒரு கட்டு கீரை சாப்பிட்டதுக்கு சமம். ஒரு கட்டு கீரையை நம்ம வீட்டுல செஞ்சோம் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஆனா இந்த ஒரு கட்டு கீரையை ஒரே ஆள் சாப்பிட்டா எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. சோ இந்த ஸ்பைருலினா ஒரு நாளைக்கு நம்ம வந்து 4 டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இப்ப ஸ்பைருலினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ற அமௌண்ட் 3800. ஆனா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பாருங்க, ஸ்பைருலினா 6 பாட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாட்டிலையும் 120 கேப்சூல்ஸ் இருக்கும், 120 கேப்சூல்ஸ். சோ ஸ்பைருலினா வந்து 3300 கிடைக்கும். நாப்கின்ஸ் பாத்தீங்கன்னா 500 கிடைக்கும். டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000 கிடைக்கும். நம்ம பே பண்றது பாத்தீங்கன்னா 3800 தான். ஆனா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5800 பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. பே பண்றதை விட 2000 எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம பே பண்ண போற அமௌண்ட் 5000. என்ன அப்படின்னா இது ஒரு வேரியேஷன். இங்க பாத்தீங்கன்னா 40 பிவி 60 பிவின்னு சைட்ல எழுதிருப்பாங்க பிங்க் கலர்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ எனக்கு ஸ்பைருலினா வந்து இந்த பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாட்டில் கிடைக்கும். சோ 3300. நாப்கின் வந்து 6 பாக்ஸ் கிடைக்கும், 1500. டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு 2000 டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும். நம்ம பே பண்றது ஒரு 5000. ஆனா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 6800 பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம எப்படி பார்த்தாலுமே ஒரு 2000 பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பார்க்க போறோம் கார்மெண்ட்ஸ் கிட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய கடையில நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம். சோ கார்மெண்ட்ஸ் வந்து ஒரு 2000 எடுத்துக்கலாம். நாப்கின்ஸ் வந்து ஒரு 1250 ரூபாய். டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு 4200. நான் பே பண்ற அமௌண்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4850 தான் இருக்கும். ஆனா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணி பாருங்களேன், கிட்டத்தட்ட 7250 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சாரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேரியேஷன் இருக்கு. கார்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2000 கிடைக்கும். நாப்கின்ஸ் பாத்தீங்கன்னா 13 நாப்கின் பாக்ஸ் கிடைக்கும், 3250. அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு 2000 டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும். நம்ம பே பண்றது பாத்தீங்கன்னா 5500. ஆனா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட 7250 பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஏன் கம்பெனி வந்து எல்லாத்தையும் நாப்கின்ஸ் அப்படின்றத லைக் வந்து இங்க யூஸ் பண்றாங்க, எல்லா பேக்ஸுமே நாப்கின்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நாப்கின் நம்மளுடைய கம்பெனியோட ஓன் பிராண்ட். சோ இது கம்பெனியோட ப்ரோமோட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து வீட்டுல எல்லார் வீட்லயுமே லேடிஸ் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. சோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அவங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சேஞ்ச் கண்டிப்பான்றது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாவே தெரியும். எப்படி பழைய யூஸ் பண்ணதும் புதுசா யூஸ் பண்றதும். சோ அதுக்குதான் கம்பெனியோடைய அந்த நாப்கினை வந்து எல்லா பேக்லயுமே கொடுக்குறாங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட. நெக்ஸ்ட் பார்க்க போறது மிக்ஸி ஸ்டார்டர் கிட். சோ வந்து மிக்ஸி ஜார் வந்து 3800 மிக்ஸி ஜார் கிடைக்கும். சோ மிக்ஸி கிடைக்கும். ஓகேங்களா? மிக்ஸி ஜார் செட். ஏன்னா ஒரு ஜார் கிடையாது, இது ட்ரிபிள் ஜார் மிக்ஸி. ஓகேங்களா? ஸ்கை ப்ளூ அப்படின்ற பிராண்ட். சோ 3 கலர் வேரியேஷனும் இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்போ ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 1200 கிடைக்கும். டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு 3000 கிடைக்கும். நம்ம பே பண்றது 6200. ஆனா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கிட்டத்தட்ட 8000 பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாட்ச் கிட். நம்மளுக்கு பே பண்றப்ப பாத்தீங்கன்னா 6500. நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்னா ஒரு வாட்ச் கிடைக்கும். ஒரு வாட்ச் அப்படின்னா எய்தர் மென்னுக்கு இல்ல உமனுக்கு. இதுல என்ன அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வாட்ச் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச். நம்ம கையில கட்டினாதான் ஓடும், கையில இருந்து எடுத்து வச்சா இந்த வாட்ச் ஓடாது. ஓகேங்களா? சோ நம்ம ரத்த ஓட்டத்துக்குமே நம்ம நாடி துடிப்புக்கே ஏற்ற மாதிரி இந்த வாட்ச் அப்படின்றது ரன் ஆகும். இதுக்கு நான் வந்து பேட்டரி லைஃப் லாங் வந்து சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல. அண்ட் நான் சார்ஜும் போடவே தேவையில்ல. சோ நான் பே பண்ற 6100 எனக்கு வந்து வாட்ச் அப்படின்றது 6000 கிடைச்சிடும். அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000 கிடைக்கும். நம்ம பே பண்ற 6100 நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா 8000 பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபுட் பேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபுட் பேட்ச் அப்படின்றது ஒரு ஆர்கான் டீடாக்சிஃபையிங் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ வெளியில எல்லாம் போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கால்ல வந்துட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, கால் கழுவிட்டு உள்ளவா அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம கால் தான் வந்து பாத்தீங்கன்னா மூலதனமா இருக்கு ஒரு நோய் பரவறதுக்கு. அதுவும் இல்லாம நம்ம உடம்புலயே பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு, நிறைய நச்சுக்கள் வந்து நம்ம உடம்புலயே இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடும் பாத்தீங்கன்னா இப்ப சரியான சாப்பாடா இல்ல. சோ அந்த மாதிரி நேரத்துல இந்த ஃபுட் பேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, நைட்டு நம்ம தண்ணி நல்லா ஒரு சொம்பு நல்லா தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு கால் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ஃபுட் பேட்சை இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி 2 காலையுமே நம்ம ஒட்டிட்டு படுக்கிறது மூலியமா 6 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து கால் லைன்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி கருப்பா இருக்கும். இந்த கருப்பா அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னா இது ஒரு டாக்ஸின்ஸ். ஓகே, நம்ம ரத்தத்துல இருக்க டாக்ஸின்ஸை நம்ம கால் வழியா இந்த ஒரு ஃபுட் பேட்ச் அப்படின்றது வெளியே எடுக்கும். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்றேன், இது வந்து உண்மையாவே ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்றது. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பேட்ச் வந்து நமக்கு 2 கிடைக்கும், 2200 ரூபாய்க்கு. ஒரு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ஜோடி இருக்கும். சோ வந்து 2 பேக்ல 10 ஜோடி. சோ நாப்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 பேக்ஸ் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும். நான் பே பண்றது 4850 தான். ஆனா எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6450 ரூபாய்க்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிராசரி கிட். கிராசரி கிட் இந்த நம்மளுடைய வீட்டுக்கு கண்டிப்பா இந்த கிராசரி கிட் அப்படின்றது தேவைப்பட்டுதான் இருக்கும். நாளுக்கு நாள் நம்ம யூஸ் பண்றோம், வாரத்துக்கு மாசத்துக்கு அப்படின்றது இந்த கிராசரி இல்லாம நம்ம வீட்டுல வந்து சாப்பாடோ எதுவுமே அப்படின்றது கிடையாது. சோ இந்த கிராசரி கிட்ல பாத்தீங்கன்னா கிராசரி நமக்கு 4100 ரூபாய்க்கான கிராசரி கிடைச்சிடும். சோ 4100 ரூபாய் அப்படின்னா 41 வகையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுடைய உளுந்து, அப்புறம் வந்து சீரகம், சோம்பு, அந்த மாதிரி நம்ம தினம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ 41 வகையான ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ் கிடைச்சிடும். கிட்டத்தட்ட 23 எடை உள்ள ப்ராடக்ட்ஸ். சோ காம்போ ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் கிடைக்கும். அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும். இங்க நம்ம பே பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 6500 ரூபாய். ஆனா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் 8100 ரூபாய்க்கான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இங்க நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னு அப்படின்னு பாருங்க. நம்ம இதே வந்து தமிழ்நாட்டுல நம்ம வந்து டெலிவரி டெலிவரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னா அந்த 6500 ரூபாயிலேயே டெலிவரி அப்படின்றது முடிஞ்சிடும். ஏன்னா இங்க நமக்கு ஃப்ரீ டெலிவரி கேள்விப்படும் சொல்லியிருக்கோம் கரெக்டா. அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து தமிழ்நாடு தவிர்த்து சவுத் இந்தியால இருக்கேன் அப்படின்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா, 6600 ரூபாய். அண்ட் நான் இது அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கேன், சவுத் இந்தியாவை தவிர்த்து நான் அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 300 பே பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் டெலிவரி. நெக்ஸ்ட், சோ இதெல்லாமே தான் ஒரு பேக்கேஜஸ். சோ இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி நம்ம இந்த கம்பெனில வந்து நம்மளுடைய கம்பெனில ஒரு பிரைம் மெம்பரா அப்படின்றத ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்டே பார்த்தோம். அந்த பெனிஃபிட்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே முக்கியமானது இன்கம். அதுவும் சாதாரண இன்கம் கிடையாது, பாசிவ் இன்கம். அந்த பாசிவ் இன்கம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன இன்கம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம், அப்புறம் டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம். இந்த ஒவ்வொரு இன்கமையும் நம்ம லைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரல் இன்கம். ரெஃபரல் இன்கம்னா என்ன? முதல்ல இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாளுக்கு நாள் இப்போ என்கிட்ட யாராச்சும் வந்து என் சின்ன வயசுல யாராச்சும் கேட்டு நம்ம கிட்ட கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, இங்க இருக்க ஸ்கூல்ஸ்ல எந்த ஸ்கூல்ஸ் நல்லா இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா வந்து இங்க இருக்க கடைகள்ல எந்த கடை நல்லா இருக்கும், எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ வந்து இங்க பக்கத்துல இருக்க இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சொன்னதுனால நம்ம ரிலேட்டிவ்ஸ் பேர் ஒரு 10,000 ரூபாய்க்கு சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில அந்த ஹோட்டல்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் சாப்பிடுறாங்க. 10,000 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த கடைக்கு அது 10,000 ரூபாய் லாபம். கரெக்டுங்களா? அந்த ஹோட்டலுக்கு அந்த 10,000 ரூபாய் லாபம். நம்ம இதனால போயிட்டு நான் எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் எனக்கு ஃப்ரீயா கொடு அப்படின்னு சொல்றதோ, இல்லைன்னா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சாப்பாடு எனக்கு ஃப்ரீயா கொடு அப்படின்னு சொன்னாலும் அந்த கடைக்காரங்க கொடுப்பாங்களா கேட்டா கண்டிப்பா மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அவனுடைய பிசினஸ், நீ யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா நம்ம நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ ரெஃபரல் அப்படின்றது நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா அதுக்கான ஒரு பணம், அதுக்கான ஒரு மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைச்சதே இல்லை. ஆனா நம்மளுடைய ஆக்சஸ் அப்படி இல்லை. நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ணும்போது நமக்கு கம்பெனி இன்கம் கொடுப்பாங்க. சோ இது முழுக்க முழுக்க ரெஃபரல் இன்கம் தான். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெஃபரல் இன்கம். சோ அதுல பாத்தீங்கன்னா யூ அப்படின்றது நீங்க அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ லெஃப்ட்ல உங்களுடைய ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர். அதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன ப்ராடக்ட்ல வரீங்க அப்படின்னா ஒருவேளை கிராசரில வரீங்க, எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே, அசியூம் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கிராசரில வரீங்க அப்படின்னா லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர். இதுல லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் அப்படின்னா கம்பெனி இன்கம் தரதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் பைனரி கான்செப்ட். பைனரி கான்செப்ட்னா லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் ரெண்டு வாங்க. ஓகேங்களா? சோ லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் ரெண்டு பேர் மேட்ச் ஆகும்போது அது இன்கம் அப்படின்னு ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்க யூஸ் பண்ணி பாக்குறீங்க கிராசரி யூஸ் பண்ணி பார்த்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே நம்ம இதை ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லலாம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. சோ அப்படி நீங்க சொல்லும் போது அவங்க நீங்க சொல்லும்போது சொல்லுவீங்களா, இந்த மாதிரி இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு, இங்க ப்ராடக்ட்ஸும் சூப்பரா இருக்கு, ஃப்ரீ டெலிவரி இருக்கு, லைஃப் டைம் ஃப்ரீ மெம்பர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டோட அவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, இப்ப லெஃப்ட்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க, ரைட்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க. அவங்களும் அதே மாதிரி ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அவங்களும் ஒரு பிரைம் மெம்பரா நம்ம கம்பெனில ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் 40 PV லெஃப்ட்ல இருக்க ஒருத்தர் 40 PV, ரைட்லயும் 40 PV. இந்த 40 PV நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கிட்லயுமே பிவி அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை வரவர் ஸ்பைருலினா காம்போ பேக், ஸ்பைருலினா இந்த 40 PV இதை சூஸ் பண்ணி வராது, 3800 பே பண்ணி நம்ம பிசினஸ்ல வந்து பிரைம் மெம்பரா ஜாயின் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ரெண்டாவதா இருக்க ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உமன்ஸ் கேர் கிட், இந்த 40 PV இந்த 40 PV ஆன கிட்ட வந்து சூஸ் பண்ணி உள்ள வராது. இப்ப நம்ம அப்படியே இன்கம்க்கு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல தெரியும் லெஃப்ட்ல 40 PV, ரைட்ல 40 PV. ஏன்னா லெஃப்ட்ல வந்து ஸ்பைலினா, ரைட்ல வந்து ஒரு நாப்கின். சோ 40 PV ரெண்டு பேர் மேட்ச் ஆகி என்னுடைய வாரத்தோட இன்கம் 400 ரூபாய். கம்பெனி கொடுக்குற அமௌண்ட் ஒரு பிவிக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ லெஃப்ட்ல 40 PV, ரைட்ல 40 PV ரெண்டு பேர் மேட்ச் ஆகி என்னுடைய வாரத்தோட இன்கம் இங்க எனக்கு வாரம் கிடைக்கும், மாசம் இன்கம்
நம்ம கஷ்டப்பட்டு மாசம் மாசம் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்கம் அப்படின்றது கடைசியில தான் கிடைக்கும். இங்க அப்படி கிடையாது. நம்ம பண்ற வேலைக்கு வாரத்துக்கான இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். சோ 40 பேர் மேட்ச் பண்ணி நம்மளோட வாரத்தோட இன்கம் 400 ரூபாய். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க லெஃப்ட்ல ஜாயின் பண்ண ஒருத்தர், ரைட்ல ஒரு ஜாயின் பண்ண ஒருத்தர், ஓகேங்களா? சோ அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ இப்போ அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு இன்கம் வந்திருக்கும் அப்படி கேட்டா ஒரு 400 ரூபாய் இன்கம் வந்திருக்கும். அந்த 400 ரூபாய் இன்கம் பார்த்தவங்க அவங்க 2 பேர் சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானும் ரெஃபரல் பண்ண ஆரம்பிக்கிறேன், நானும் மத்தவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கும் இன்கம் வேணும் அப்படின்ற ஒரு ஆசையோட அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சு அவங்களும் அவங்களுக்கு கீழே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 பிவி வரும்போது, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு 6000 பிவி வரும்போது, இப்போ இப்படி 6000 பிவி இருக்கு அப்படின்னா 2 பேர் மேட்ச் ஆகி உங்களுடைய வாரத்தோட இன்கம் 60,000 ரூபாய். ஓகேங்களா? இங்க நீங்க எதனா வேலை பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா நீங்க எந்த வேலையுமே பண்ணல. ஒரே வேலை பண்ணிருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் மட்டும் இந்த பெனிஃபிட் சொல்லி நீங்க ஜாயின் பண்ண விட்டுருக்கீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. சோ அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த கீழே இருக்கிற அந்த 6000 பிவி, ரைட் ஹேண்ட் சைடு இருக்க 6000 பிவி உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்த அந்த 6000 பிவிக்கு உங்களுக்கு அந்த வார இன்கம் 60,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? சோ இங்க வந்து நீங்க ஒரு ஐடியில வரீங்க, மேக்ஸிமம் ஒரு வாரத்தோட இன்கம் வந்து உங்களுக்கு 60,000 ரூபாய் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். இதே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட இன்கம் பாத்தீங்கன்னா 31,20,000 ரூபாய் மட்டும் தான் உங்களால சம்பாதிக்க முடியும், நீங்க ஒரு ஐடியில உள்ள வரீங்க அப்படின்னா. இங்க வந்து கேரி ஃபார்வர்ட் அப்ளிகபிள் இருக்கு. கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க வந்து கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே, இப்ப லெஃப்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து 6000 பிவி இருக்கு, இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா 6000 பிவி இருக்கு, அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5000 பிவி தான் இருக்கு. இந்த நேரத்துல கம்பெனி என்ன பண்ணுவாங்க, 2 ஈக்குவலா இருந்தா தான் பேர் மேட்ச் பண்ணி இன்கம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து லெஃப்ட்ல 6000 இருக்கு, ரைட்ல வந்து லைக் 5000 இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி இதுல எது லீஸ்ட்னு பாப்பாங்க, 6000 லீஸ்டா இல்ல 5000 லீஸ்டான்னு பாப்பாங்க. சோ இங்க 5000 தான் லீஸ்ட் அப்படின்றதுனால அந்த 5000 வந்து 2 பேர் மேட்ச் பண்ணி உங்களுடைய வாரத்தோட இன்கம் 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு, மீதி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இன்னும் உங்களுக்கு எவ்வளவு பிபி பாக்கி இருக்குன்னா இன்னொரு 1000 பிபி பாக்கி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா 6000 இருந்துச்சு, 5000 இருந்துச்சு. சோ இங்க இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து 1000 பிவி இருக்கு. இந்த 1000 பிவி அப்படின்றது நம்மளுக்கு அடுத்த வாரம் கேரி ஃபார்வர்ட் செய்யப்படும். ஏன்னா மத்த கம்பெனி இல்லாத ஒன் ஆஃப் தி மெயின் கான்செப்ட் நம்ம கம்பெனில என்ன இருக்குன்னா ரெஃபரல் கேரி ஃபார்வர்ட் கான்செப்ட். சோ அடுத்த வாரத்துக்கு இந்த பிவி அப்படின்றது கேரி ஃபார்வர்ட் செய்யப்படும். சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது ரீபர்ச்சேஸ் இன்கம். இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம்லாம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஜாயின் பண்ணி விடுற ஒரு பர்சன்ஸ், சோ அவங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இன்கம் வரும். சோ அதுதான் ரீபர்ச்சேஸ் இன்கம். இங்க லெஃப்ட்ல ஒருத்தங்க ஜாயின் பண்ணி விட்டுருப்போம், ரைட்ல ஒருத்தங்க ஜாயின் பண்ணி விட்டுருப்போம். சோ அவங்களுக்கு தேவையான ஒரு பர்ச்சேஸ் முதல் தடவை மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா பேக் சூஸ் பண்ணி உள்ள வந்து பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணிடுவாங்க. 2வது தடவை அவங்க வீட்டுக்கு தேவையான எந்த ப்ராடக்ட்ஸா வேணா இருக்கட்டும், இப்ப உளுந்து மட்டும் வேணும் அது வாங்கிக்கலாம், இல்ல பச்சை மிளகா மட்டும் வேணும் அது வாங்கிக்கலாம், காரம் கம்மினா என்ன எது தேவையோ அது மட்டும் வாங்கிக்கலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி வாங்கும்போது லெஃப்ட்ல ஒரு 1 பிபிவி, பிபிவினா இங்க பர்ச்சேஸ் பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சோ லெஃப்ட்ல ஒரு 1 பிபிவி, ரைட்ல 1 பிபிவி இருக்குன்னா அந்த வாரத்தோட இன்கம், அந்த மாசத்தோட இன்கம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 10 ரூபாய். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பிவிக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி 10 ரூபாய். இங்க நீங்க 1+1 2 ஆட் பண்ணிடக்கூடாது, பேர் மேட்ச் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போறது லெஃப்ட்ல 25,000 பிபிவி அண்ட் ரைட்ல 25,000 பிபிவி. சோ இப்படி இருக்கும்போது கம்பெனி உங்களுக்கு ரெண்டுக்குமே பேர் மேட்ச் பண்ணி உங்களுடைய மாசத்தோட இன்கம் 2,50,000 ரூபாய். ரெஃபரல்ல உங்களுக்கு வாரக்கான இன்கம் வரும். ஆனா ரீபர்ச்சேஸ் இன்கம்ல நம்மளுக்கு மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் இன்கம் வரும். ஏன்னா ரீபர்ச்சேஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம எதுவுமே செய்யல, நம்ம கீழே இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க, சோ நம்மளுக்கு இன்கம் வருது அப்படின்றதுனால இந்த இன்கம் நம்மளுக்கு மாசம் மாசம் ஒரு தடவை தான் வரும். இங்க நான் மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஒரு மாசத்துக்கு அப்படின்னா 2 லட்சம் சம்பாதிக்கலாம் ஒரு மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 30 லட்சம் வந்து நான் வந்து இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் மூலியமா நான் சம்பாதிக்கலாம். சோ இங்க வந்து கேரி ஃபார்வர்ட் அப்படின்றது அப்ளிகபிள் கிடையாது. இப்போ ஒருவேளை லெஃப்ட்ல வந்து 25,000 பிபிவி இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு 20,000 பிபிவி தான் இருக்கு அப்படின்னா கம்பெனி லீஸ்ட எடுத்து 20,000 பிபிவி பேர் மேட்ச் பண்ணி உங்களுடைய மாசத்தோட இன்கம் 2 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டு மீதி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இன்னொரு 5,000 பிபிவி வாஷ் அவுட் ஆகிடும். சோ இங்க கேரி ஃபார்வர்ட் அப்படின்றது அப்ளிகபிள் கிடையாது. சோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ரெஃபரல் இன்கம் அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம் பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாச்சும் ஒன்று இருக்கு. இப்போ நம்மளுடைய உள்ள வந்திருக்க நோக்கமே என்ன அப்படின்னா நம்ம காசு சம்பாதிக்கணும், நம்ம வந்து லைக் சீக்கிரமா க்ரோ ஆகணும், நம்ம வந்து நிறைய வந்து நம்மளுக்கான ஆசைகள், நமக்கான தேவைகள் நிறைய இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி நேரத்துல இப்போ ஒரு எமர்ஜென்சி இருக்கு, நம்ம சீக்கிரமா வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு 2 கிலோமீட்டர் லைக் வந்து அசியூம் பண்ணிக்கோங்களேன். சோ அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நீங்க நடந்தும் போகலாம், நீங்க ஓடியும் போகலாம், நீங்க சைக்கிளையும் போகலாம், நீங்க பைக்லயும் போகலாம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அது பைக்கா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஃபாஸ்டா போக முடியும், சீக்கிரமா அந்த டைமுக்கு நம்ம ரீச் ஆக முடியும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரிதான் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல வந்துட்டோம். இப்ப நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஏர்ன் பண்ண போறோம், நம்ம போடுற வேலை சேமா இருந்தாலும் நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் இருக்கிற மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸ். இந்த மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஐடி உள்ள வரேன். இப்போ மேக்ஸிமம் கம்பெனி பொறுத்த வரைக்கும் கம்பெனி சொல்றது கம்பெனியோட சீலிங் லிமிட் பாத்தீங்கன்னா 7 ஐடிஸ் வரைக்கும் தான் ஒரு நபர் ஒரு ஆதார் கார்டு வச்சு நான் வந்து ஒரு 7 ஐடி மட்டும் தான் கம்பெனில போட்டுக்க முடியும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
ஒன் ஐடியில நான் உள்ள வரேன் ஓகேங்களா. ஒன் ஐடியில உள்ள வந்து என்னோட லெஃப்ட்ல வந்து ஒரு 400 பிவி இருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு 400 பிவி இருக்கு அப்படின்னா கம்பெனி ரெண்டுத்தையும் பேர் மேட்ச் பண்ணி எனக்கு கொடுக்குற வார வருமானம் பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் கரெக்டுங்களா. ரெண்டுமே பாத்தீங்கன்னா பேர் மேட்ச் பண்ணுவாங்க. 400 பிவி ரெண்டு பேர் மேட்ச் பண்ணி உங்களுடைய வாரத்தோட இன்கம் 4000 கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு ஐடியில உள்ள வரேன் அப்படின்னா என்னோட ரெஃபரல் இன்கம் ஒரு வாரத்திற்கு நான் 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஒரு வருடத்திற்கு நான் 32 லட்சம் வரை சம்பாதிக்க முடியும். இதை ரீபர்ச்சேஸ் இன்கம்ல பார்த்தா ஒரு ஐடியா நான் உள்ள வரேன் அப்படின்னா ஒரு ஐடியா நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நான் 2 லட்சம் சம்பாதிக்க முடியும். ஒரு வருடத்திற்கு நான் 30 லட்சம் வந்து சம்பாதிக்க முடியும். சரிங்களா. அப்போ டோட்டல் இன்கம் மொத்த வருமானம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னா ஒரு ஐடியில உள்ள வரும்போது ஒரு ஐடியில பிசினஸ் பண்ணும்போது நம்மளுடைய வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 62,40,000 இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப நான் பார்க்க போறது 3 ஐடி. அதாவது இங்க அசியூம் பண்ணிக்கோங்க யூ அப்படின்றதும் நீங்க தான், U1 அப்படின்றது நீங்க தான், U2 அப்படின்றது நீங்க தான், U3 அப்படின்றது நீங்க தான். இப்ப U1 அப்படின்றத கிராசரி சூஸ் பண்ணி உள்ள வரீங்க. இப்ப U2 வந்து ஸ்பைரல்னா, U3 வந்து ஃபுட் பேக்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பேக் சூஸ் பண்ணி நீங்க வந்து U1 U2 அண்ட் U3 அப்படின்றது வரீங்க ஓகேங்களா. சோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம், அந்த ஃபர்ஸ்ட் ஐல பார்க்கும்போது 400 PV 800 PVயா, அந்த 800 PV எப்படி போட்டோம், லெஃப்ட்ல 400 ரைட்ல 400 போட்டோம். இப்ப 3 ஐடியில உள்ள வரும்போது அதே 800 PV தான். 200 + 200 200 நம்ம 4 வாட்டி ஆட் பண்ணா 800. அதே 800 PV நம்ம என்ன பண்றோம்னா 200 தனித்தனியா போடுறோம் ஓகேங்களா. சோ இப்படி போடும்போது நம்மளோட இன்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இப்ப பார்க்கும்போது நம்மளுடைய U2க்கும் அந்த பேர் மேட்ச் ஆகி நம்மளுக்கு இன்கம் வரும். அந்த U2வும் நம்ம தான். இங்க ரெண்டு பேர் மேட்ச் ஆகி U3க்கும் இன்கம் நம்மளுக்கு வரும். இப்ப U1க்கும் U2 அண்ட் U3 பேர் மேட்ச் ஆகி U1க்கும் இன்கம் வரும். இங்க நான் பண்ற வேலை சேம் தான். நான் வந்துட்டு பிவிஸ் லைக் எடுத்திருக்கிறதும் சேம் தான். இங்க நான் போட்டிருக்க எஃபர்ட்ஸும் சேம் தான். இங்க நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா கஷ்டப்படவே இல்லை. ஆனா நான் ஒரு ஐடியில அந்த 800 PVயை 400 PV போடுறதுக்கும் நான் 3 ஐடியில அந்த 800 PV 200 போடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்றத நான் சொல்லும் போது புரியாது, அந்த டோட்டல் இன்கம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. சோ இப்படி 3 ஐடியில உள்ள வரனா பாருங்க, அந்த டோட்டல் இன்கம் ஒரு வாரத்திற்கு நான் ஒரு ஐடியில வந்து 4000 ரூபாய் தான். இதுவே நான் 3 ஐடியில வரேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நான் 8000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். புரியுதுங்களா. சோ இப்ப நான் 3 ஐடியில உள்ள வரேன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு வாரத்திற்கு 1,80,000 ரூபாய் வரைக்கும் நான் சம்பாதிக்கலாம். இதே ஒரு வருஷத்திற்கு நான் 93 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம். நான் 3 ஐடியில உள்ள வரேன் அப்படின்னா என்னுடைய மாத வருமானம் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,50,000 ரூபாவா இருக்கும். இதுவே என்னோட வருட வருமானம் பாத்தீங்கன்னா 90 லட்சமா இருக்கும் ஓகேங்களா. இப்ப மொத்த வருமானம் ஒரு வருஷத்துக்கு நான் 3 ஐடியில உள்ள வரேன் அப்படின்னா 1,83,00,000. அப்படியே நீங்க லெஃப்ட்ல பாருங்களேன், நீங்க ஒரு ஐடியில உள்ள வரீங்க அப்படின்னா 62,40,000 அப்படின்றது. இதுவே நீங்க 3 ஐடியில உள்ள வரீங்கன்னா 1,83,00,000 சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா 1 ஐடிக்கும் 3 ஐடிக்கும் இருக்க பெனிஃபிட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7 ஐடி பெனிஃபிட்ஸ். சோ நான் கம்பெனியோட கான்செப்ட் படி சீலிங் அப்படின்றது 7 ஐடி மட்டும் தான். 7 ஐடி மட்டும் தான் நம்மளால வந்து நம்மளோட கம்பெனில போட்டுக்க முடியும். சோ இங்க U1 அப்படின்றது நம்ம தான், U2 அப்படின்றது நம்ம தான், U3 அப்படின்றது நம்ம தான், U4 U5 U6 இங்க இருக்கிற 7 ஐடியுமே இந்த ட்ரையாங்கிளே அப்படின்னு நம்ம தான் ஓகேங்களா. இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்னா எந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ செய்யல, எந்த கஷ்டமும் எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவும் படவே இல்லை ஓகேங்களா. இருக்கிற 800 PV அந்த ஃபர்ஸ்ட் ஐடியில என்ன பண்ணோம் 800 PV அப்படின்றது பார்த்தோம் கரெக்ட்டுங்களா. இங்க 800 PV நம்ம 400 போட்டோம். இங்க 800 PV அதே 200 தான் போட்டோம். இதுவும் அதே மாதிரிதான். அதே 800 PV நம்ம 7 ஐடியில மூலியமா உள்ள வந்து நம்ம போடும்போது 100 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 காலத்துமே போடுவோம் 800 ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஐடியில வந்தா எவ்வளவு இன்கம்னு பாத்தீங்க, 3 ஐடியில வந்தா வாரத்தோட இன்கம் எவ்வளவு பாத்தீங்க. இப்போ நான் 7 ஐடியில உள்ள வந்து என்னோட வாரத்தோட இன்கம் என்னன்னு பாக்குறீங்களா, சேம் வேலை தான். நான் அதே தான் பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணல. அப்போ என்னுடைய வாரத்தோட இன்கம் பாருங்க 12,000 ரூபாய். நான் ஒரு ஐடியில உள்ள வந்தேன் அப்படின்னா என்னுடைய வாரத்தோட இன்கம் 4,000. நான் இதே வந்து 3 ஐடியில உள்ள வந்தா என்னோட வாரத்தோட இன்கம் 8,000 இருக்கும். இதுவே நான் 7 ஐடியில உள்ள வந்தேன் அப்படின்னா என்னுடைய வாரத்தோட இன்கம் 12,000 ரூபாவா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப நான் 7 ஐடிஸ்ல உள்ள வரேன், 7 ஐடியில உள்ள வரேன் அப்படின்னா என்னுடைய வாரத்தோட இன்கம் நான் மேக்ஸிமம்க்கு 4,20,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இது வருடத்திற்கு 2,18 கோடி வரைக்கும் 18 லட்சம் வரைக்கும் நான் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம்ல ஒரு மாசத்துக்கு நான் 17,50,000 ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும். அண்ட் ஒரு வருடத்திற்கு நான் 2,01,00,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். சரிங்களா. இப்போ மொத்தம் நான் இப்ப 7 ஐடியில உள்ள வரேன்னா எனக்கான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4,28,00,000 அப்படின்றது உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. சோ இதுதான் இந்த மல்டிபிள் ஐடியோட பெனிஃபிட்ஸ். நான் 1 ஐடியில வரேன், 3 ஐடியில வரேன், 7 ஐடியில வரேன் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். கம்பெனியோட ஒன் ஆஃப் தி மெயின் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா டைமண்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு வாரத்திலேயே 36,000 ஏர்ன் பண்றவங்க டைமண்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் ஏர்ன் பண்றவங்க பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் விஷன் ஆஃப் ஆக்சஸ். இதுல நம்ம ஃபியூச்சர் விஷனா இருக்கு என்னன்னா அப்படின்னா 5,000+ டர்ன் ஓவர் கொண்டு வரது அண்ட் மோர் தென் 10,000 மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய கம்பெனில வைக்கிறது அண்ட் 5 lakh+ பிரைம் மெம்பர் வைக்கிறது
அண்ட் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் ப்ராசஸ் இன் ஒன் ஆப், அந்த பேர் பார்த்தா தெரியும், பேடிஎம், ஜொமேட்டோ, ஓயோ, ஓலா, ரெட் பஸ் எல்லாமே ஒரே ஆப்லயே கொண்டு வர மாதிரி ஒரு ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் ஒரு ஃபியூச்சர் விஷனாவும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓன் வெஹிக்கல் டெலிவரி. நம்மளுக்குன்னு ஒரு ஓன் வெஹிக்கல்ன்றது இப்ப கிடையாது, அண்ட் ஃபியூச்சர்ல இந்த இதுக்கான பிளான் அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர். இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆஃப்லைன் ஸ்டோர் 2 இருக்கு, ஒன்னு குரோம்பேட் அண்ட் திருச்சியில இருக்கு. அண்ட் இன்னொரு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் அண்ட் நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் திறக்கிறதுக்கான ஃபியூச்சர் விஷன்ஸும் போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து 500+ கார் அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படின்றது கம்பெனியோட விஷனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போறது டூர் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம ஒன் ஆஃப் தி மெயின் திங் கால்டு நம்மளுடைய ஆக்சஸ்ல நம்ம ஏன் வந்து லைக் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு தேவையான ஒரு மெயின் விஷயம் கிடைக்கும். என்ன அப்படின்னா ரெகக்னிஷன். நம்ம என்னதான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும், நான் என்னதான் ஒரு கார்பரேட் கம்பெனில போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் எல்லாமே பண்றேன் அப்படின்னாலும், நான் நல்லா பண்றேன் அப்படின்னா எனக்கு கொடுக்குற போனஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 செவத்துக்குள்ள மேனேஜருக்கும் எனக்கும் அந்த ஒரு 2000 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ இல்ல 5000 ரூபாயோ அப்படின்றது இந்த 4 செவத்துக்குள்ள அப்படி மாதிரி தான் கொடுத்துட்டு, இது யாருக்கும் சொல்லாத அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவாங்க. பிகாஸ் யாருக்கும் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது இதனால அப்படின்றதுக்காக. ஆனா ரெகக்னிஷன் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஊரே பாக்குற மாதிரி ரெகக்னிஷன் அப்படின்றது கிடைக்கணும். அந்த ரெகக்னிஷன் அப்படின்றது நம்மளுடைய ஆக்சஸ்ல கிடைக்கும். அந்த ரெகக்னிஷன் மட்டும் இல்லாம இந்த மாதிரி டூர் அச்சீவ்மெண்ட்ஸ், ஒரு டூர் போறதுக்கு ஒரு ஃபேமிலியாவோ ஒரு இண்டிவிஜுவலாவோ போறதுக்கு ஒரு மலேசியாவோ ஒரு கோவா போறோம்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த டூரை ஃப்ரீயா கூட்டு போறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் இது. அது நம்ம ஆக்சஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு வீக்லியோ ஒரு மந்த்லியோ ஒரு டாஸ்க் மாதிரி. சோ அந்த டாஸ்க் நம்ம பினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டூருக்கு எலிஜிபிள் ஆகி ஒரு ஃப்ரீ டூருக்கான நம்மளுக்கான நம்ம ஃப்ரீ டூருக்கு எலிஜிபிள் ஆயிடுவோம். ஓகேங்களா? அப்ப இங்க டார்கெட் இருக்கா அப்படின்னா டார்கெட் அப்படின்றது எதுவும் கிடையாது. முடிக்கிறதும் முடிக்காததும் நம்மளுடைய மென்டாலிட்டி தான். நான் டூர் போனோம் அப்படின்னா நான் கண்டிப்பா இறங்கி வேலை செஞ்சு முடிப்பேன். நான் டூர் போக வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் அப்படியே தான் இருந்துப்பேன். ஓகேங்களா? சோ இப்போ இந்த டூர் அப்படின்றத என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா பாத்துடலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா 2021 கொடைக்கானல் 240 பேருக்கு வந்து ஃப்ரீ டூர். அண்ட் பாத்தீங்கன்னா 2022 தாய்லாந்துக்கு ஃபிளைட் டிராவல் ஃப்ரீ ஃபிளைட் டிராவல் 30+ மெம்பர்ஸ் கூட்டு போயிட்டு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோவா 2021 ஃபிளைட் டிராவல் 180+ மெம்பர்ஸ் 180 மேற்பட்ட நபர்கள். அண்ட் பாத்தீங்கன்னா மலேசியால 2023 ஃபிளைட் டிராவல், இது ஃப்ரீயான ஃபிளைட் டிராவல். இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? சோ இதுக்கான ஒரு பிக்சர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சோ 300க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஒரு ஃபிளைட் டிராவல். சோ ஒரு ஃபிளைட்டே வந்து மொத்தமா லைக் டிக்கெட் எல்லாம் போட்டு கூட்டு போனா அந்த மாதிரி மிகப்பெரிய லைக் இந்த டூர் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது மெகா கார் கார்னிவல். இது என்ன மெகா கார் கார்னிவல் அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனில ஜாயின் பண்ணி, அதாவது நம்ம இருக்கிற மாதிரி பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணி நம்மளுடைய பிசினஸ் இன்கம் ஏர்ன் பண்ணி அந்த இன்கம்ல கார் வாங்கின 100 பேரை ஒரே ஸ்டேஜ்ல நிக்க வச்சு மரியாதைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் மெகா கார் கார்னிவல். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னையில எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் அந்த காலேஜ்ல தான் நடந்துச்சு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 100 கார் அச்சீவர்ஸ் ஒரே ஸ்டேஜ் நிக்க வச்சு அவங்க மாலை மரியாதை எல்லாம் போட்டு நடத்தப்பட்ட ஒரு பிக்சர்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் இது ஃபிஃப்த் ஆக்சிஸ் ஆனுவல் ஃபெஸ்ட். இந்த இடத்த பார்க்கும்போது தெரிஞ்சுக்க ஒரு மிகப்பெரிய இடமா இருக்கும். நீங்க நினைக்கிற கடத்து தான் இது. என்னன்னா நேரு ஸ்டேடியம்ல நடத்தப்பட்ட ஒரு ஈவெண்ட், பெரிய பெரிய ஆடியன்ஸ் அங்க நடக்கும். சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நேரு ஸ்டேடியம் நடந்திருக்கு. அது நம்ம ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்ட நபர்களை லைக் வந்து ஆடியன்ஸ் உட்கார வச்சு ஃபிஃப்த் ஆக்சிஸ் ஆனுவல் ஃபெஸ்ட் அப்படின்றது 2023 மிகப்பெரிய கோலாகலமா வந்து கொண்டாடப்பட்டது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே, இப்ப நம்ம இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம்ல, இவ்வளவு இருக்கு. நான் 1 கோடி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்றேன், 3 கோடி சம்பாதிக்கலாம்னு சொல்றேன், இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரீபர்ச்சேஸ் இன்கம், அந்த இன்கம், இந்த இன்கம் நிறைய சொன்னேன். இதெல்லாம் எப்படி நம்ம நம்புறது? இதெல்லாம் வந்து உண்மையா நடந்திருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இப்ப நான் நெக்ஸ்ட் காமிக்க போற பர்சன்ஸ் தான் இருக்காங்க. இவங்க என்ன அப்படின்னா இதெல்லாம் பண்ணி அச்சீவ் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இருக்கிற ஹானரபிள் பர்சன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம்லாம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஈகிள்ஸ் டீம் பிரசிடென்ட்ஸ் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சீனியர் மோஸ்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் ஹரிபிரகாஷ் சார். அவருடைய ஜாயினிங் டேட் பார்க்கலாம், ஆகஸ்ட் 2018. அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பாருங்களேன், ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், 10 விபிஎஸ், அப்புறம் 100 சிடிஸ், 350+ இடிஸ், அண்ட் டபுள் கார் அச்சீவர், ஹோம் அச்சீவர், அண்ட் டபுள் ஹோம் அச்சீவர் வெல். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீனியர் மோஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சந்தோஷ்குமார் சார். அவரோட ஜாயினிங் டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் 2018ல லேண்ட் அண்ட் ஆஃபீஸ் அச்சீவர். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹுண்டாய் கார் அச்சீவர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7 ஸ்டார் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர். அடுத்து 4 விபி 46 சிஇடி அண்ட் 180+ இடிஸ் வந்து இவர் கீழே அப்படின்றது இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பாலமுருகன் சார். இவர் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் முடிச்ச ஒரு பர்சன். ஒரு டைமண்ட் டைரக்டர் முடிச்ச அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். டைமண்ட் டைரக்டர் அப்படின்னா 36,000 ஏர்ன் பண்றவங்க, பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்னா ஒரு வாரத்துல 60,000 ஏர்ன் பண்றவங்க. சோ இவர் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் டைமண்ட் டைரக்டர் அண்ட் கியா சொனட் கார் அச்சீவர் அண்ட் 1 விபி 15 சிஇடிஸ் அண்ட் 100 இஇடிஸ் இருக்காங்க. இவர் ஜாயின் பண்ண டேட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2018. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் வந்து நெக்ஸ்ட் ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் வந்து மிஸ்டர் சுரேந்தர் சார். இவருடைய ஜாயின் டேட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 2018. இவர் என்ன பண்ணிருக்காரு, இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர், ஸ்டார் ஈகிள்ஸ் டீம் உடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்ட் டபுள் டைமண்ட் டைரக்டர், 3 விபி 21 சிடி 110 இடி அப்படின்றது இவர் கீழே அப்படின்றது இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யங்கஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் இன் ஆக்சஸ் மிஸ்டர் சூர்யா சார். சோ அவருடைய ஜாயின் டேட் பார்க்கலாம் மார்ச் 2019. அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம், பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், யங்கஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஆக்சஸ்,
மாருதி எர்டிகா கார் அச்சீவர் அண்ட் இவர் கீழே 2 விபி, ஐ மீன் 30 சிஇடி அண்ட் 100 இடி அப்படின்றது இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அவர் ஹானரபிள் மிஸ்டர் ரவி ஆதித் சார். அவருடைய ஜாயின் டேட் பார்க்கலாம், ஏப்ரல் 2020. இவர் தான் ஒன்எஸ் ஸ்டார் ஈகிள் டீம் கேப்டன் அண்ட் இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அண்ட் டொயோட்டா கார் அச்சீவர். அப்புறம் பாத்தீங்கன்னா 13 சிஇடி 43 இடிஸ் அப்படின்றது ஒரு கீழே அப்படின்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் தி ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட்ஸ் மிஸ்டர் பார்த்திபன் அண்ட் மிஸ்டர் சிவாதேவி மேம். இவங்களோட ஜாயின் டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2019. இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர், லேண்ட் அச்சீவர், ஸ்விஃப்ட் டிரைவ் கார் அச்சீவர், 17 இடி 70 பிளஸ் இடிஸ் அப்படின்றது இவங்க கீழே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சார்லஸ் டிஎஸ்பி அண்ட் மிஸ் கவிதா சார்லஸ் மேம். சோ இவங்களோட ஜாயின் டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 2019. இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், மாருதி சுசுகி எக்ஸல் 6 கார் அச்சீவர் அண்ட் கிங்டம் ஆஃப் ஈகிள்ஸ் டீம் ஃபவுண்டர் அண்ட் பாத்தீங்கன்னா 4 சிஇடி அண்ட் 23 இடி அப்படின்றது இவங்க கீழே இருக்காங்க. சோ நம்ம வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி பிரசன்டேஷன். ஸோ ஐ எம் சோ ப்ரௌட் டு பி இன் ஈகிள்ஸ் டீம். அந்த கடைசியா ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, டூ தி ஒர்க், லெட் தி ஒர்க், டூ தி ஒர்க். நம்ம ஒரு வேலையை செய்யணும் அண்ட் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க சொல்ல வராங்க. சோ இந்த பிளான் பிரசன்டேஷன் கேட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றிகள்.